அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் அதிக சிரமத்தையும் சிக்கலையும் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளாலும் தந்திரங்களாலும் மாட்டிக்கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிகப்பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களில் தடைகள் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக வந்து சேரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் வலம் வருகிறார். 5இல் குரு இருப்பது ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சனி சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. சனி வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாக ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 7.5 சனியில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே நல்ல பல அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறது. ஜென்மராசியில் ராகு வலுவாக வலம் வருகிறார். ராகு மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சுக்கிரனும் இணைந்து வலம் வருகின்றன. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் கேது இணைந்திருப்பதால் விதமான காரிய தடைகளும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறார். எனவே சரியாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் வித்யா கரகரான புதன். இந்த வாரத்தின் இறுதியில் அவர் பாகியஸ்தானமாகிய 9இல் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 9ஆம் இடத்தில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அவருடன் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இணைவதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணையக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் அதிரடியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை சந்திக்கும் அருமையான தருணமாக இந்த வேலை கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. செவ்வாய் மற்றும் புதன் இணைவு காரணமாக அதே சமயம் அஷ்டமத்தில் முழுமையாக சூரியன் வலம் பெறுவதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் அதிகத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது உடல்நலம் மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம். எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அதே சமயம் சந்திரன் 10, 11, 12 என பல இடங்களில் வலம் வரப் போகிறார். சந்திரன் நினைப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரக நிலைகளின் அமைப்பும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, கேது,
சுக்கிரன், செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அலைச்சலும் சிரமமும் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை தொழில் ரீதியாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானத்தை உயர்த்தும் தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைய போகிறது. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அற்புதமான பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக வரும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை சற்று விழிப்புணர்வுடன் இருப்பதால் அவற்றை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம். கடன் வாங்குதல் மற்றும் கடன்களை அடைத்தல் போன்ற விஷயங்களில் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இரண்டையும் தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான தருணமாக இந்த வேளை கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கவலையளித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேளை அமைகிறது. திருமண முயற்சிகள் எளிதில் வெற்றி கூடும். சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருகிறது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அஷ்டமத்தை விட்டு விலகும் புதன் அற்புதமாக மாற்றிக் கொடுக்கிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். புதிதாக பல தொல்லை நிறைந்த விஷயங்களை விட்டு விலகுவதன் மூலம் லாபத்தை உயர்த்தி கொள்வதோடும் ஆதாயம் நிறைந்த பல சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தருணமாக அமைகிறது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாறும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறைக்கு சார்ந்த கிரகநிலைகள் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் சிறப்பான தருணமாக அமைகிறது. எனவே கலைத்துறையில் வருமானம் ஒரே சீராக இருக்கும். புதிய வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண பற்றாக்குறை குறையும். திட்டமிட்டபடி பல படைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் அதை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவு செய்து அதன் மூலம் சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறையை காட்டிலும் அரசியல் துறையில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு 5லும் சுக்கிரன் 7லும் இருப்பதால் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்கார பெண்மணிகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும்.
கிடைக்கிறது. உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் அமைகிறது. சாதகமற்ற அமைப்பு என்றால் இந்த வேளையில் சூரியன் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். எனவே ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்.